பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பிலும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை பார்ப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய தொடர் ஆழமான வேத தியான பகுதியிலே இயேசுவின் சரீர பலவீனங்களை குறித்து ஒவ்வொன்றாய் நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பலவீனத்தில் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான பலவீனத்தை குறித்து பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆகிலும் போர் சேவகர்களில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஈட்டியினாலே குத்தினான் என்று பார்க்கிறோம். ஆம், இயேசு குத்தப்பட்டார். அவர் குத்தப்பட்டது அவருடைய பலவீனத்தில் ஒன்றாய் காணப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். இயேசு ஏன் குத்தப்பட்டார்? இது ஒரு முக்கியமான கேள்வியாயிருக்கிறது. ஆனால் அந்த கேள்விக்கும் பரிசுத்த வேதாகமமே தெளிவாயும் திட்டமாயும் பதிலும் கொடுக்கிறது. முதலாவதாக வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காகவே இயேசு குத்தப்பட்டார். கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால், குத்தினவர்களும் அவரை நோக்கி பார்த்து புலம்புவார்கள் என்கிறதானே தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுவதற்காகவே அவர் குத்தப்பட்டார். கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால், விலாவில் மட்டும் குத்தப்படவில்லை, இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் கூட இயேசு குத்தப்பட்டார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுது. அப்படியானால் நாம் நினைக்கிறபடி அவர் விலாவில் மாத்திரமல்ல, பல இடத்தில் குத்தப்பட்டார். எனக்கன்பான தேவஜனமே, இயேசு சிலுவையில் மரித்தார் என்று தெரியும், அடிக்கப்பட்டார் என்று தெரியும், சிலுவையை சுமந்தார் என்று தெரியும். ஆனால் குத்தப்பட்டார் என்பதை எப்படி விவரமாய் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அப்படி இயேசு குத்தப்பட்டபடினால் உண்டான பலன் என்ன? யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்தால் 4 காரணங்களை வேதம் அழகாய் சொல்கிறது. ஒன்று, ஈட்டியால் இயேசு குத்தப்பட்டதை யோவான் கண்டான். இரண்டாவதாக அவன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் மாறுவதற்கு அதுவே ஒரு காரணமாய் அமைந்தது. மூன்றாவதாக மெய்யை சொன்னான். அதாவது யோவான் இயேசு குத்தப்பட்டதை குறித்து உண்மையை பலருக்கும் சொன்னான். கர்த்தர் நல்லவர். நான்காவதாக அநேகர் சாட்சியை, யோவான் சொன்ன சாட்சியை விசுவாசித்தார்கள். இயேசு குத்தப்பட்டபடினால் இந்த 4 கிரியைகள், நன்மைகள் அங்கு உண்டானது. எனக்கன்பானவர்களே, இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது என்ன? நீங்கள் சில நேரத்தில் நீதி நிமித்தம், சத்தியத்து நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், தேவனுடைய வேத வசனத்தின் நிமித்தம் அடிக்கப்பட்டாலோ, குத்தப்பட்டாலோ, துன்புறுத்தப்பட்டாலோ, வேதனைக்கு உட்படுத்தப்பட்டாலோ, நிச்சயமாய் அதற்கும் தேவன் நல்ல பலன்களை கொடுக்காமல் விடமாட்டார். நீங்கள் கர்த்தருக்காக படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கு பலன் இருக்கு. அந்த பலன் இல்லாமல் போகாது. ஒருவேளை அந்த நன்மையான பலன்களை இதுவரைக்கும் நீங்கள் பெற்றிராமல் இருந்தால், இந்த தீர்க்க தரிசனமான செய்தியை கேட்ட இந்த நாள் முதல் இனி அந்த நன்மையான பலன்கள் உங்களுக்கு வரப்போகிறது. இயேசு குத்தப்பட்டதை குறித்து யோவான் எப்படி மெய்யான சாட்சி கொடுத்தானோ, உங்களை குறித்தும் நல்ல சாட்சியை கர்த்தர் உருவாக்குவார். இது நடக்கும், இது நிறைவேறும். கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஆத்துமாவையும் ஆவியையும் உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. இந்த அற்புதமான வேத வசனத்தின்படி தேவ வசனமே
உங்களை உருவ குத்தி அவருக்கு நேராய் சரியாய் நடத்தும். அது உங்களை காயப்படுத்தாது, ஆனால் சீர்படுத்தும். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, நல்ல அற்புதமான இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் சரீரத்தின் பலவீனப்பட்டதிலே குத்தப்பட்டீர் என்பதை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு திட்டமும் தெளிவுமாய் கற்றுக் கொடுத்ததற்காக சதுரம். விழாவில் மாத்திரமல்ல, கையிலும் காலிலும் கூட உம்மை உருவ குத்தினார்கள் என்கிற வேதத்தின் மறைப்பொருட்களை விளங்க பண்ணினதற்காக நன்றி. இதோ இந்த செய்தியை கேட்ட பார்க்கிற ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் வாழ்க்கை, இவர்கள் ஒரு நாளும் எந்த காரணத்துக்காகவும் காயப்பட்டு குத்தப்பட்டு வருத்தப்பட்டு தெரியாதபடி இவர்களுடைய வேதனைகளை இவருடைய துன்பங்களை நீர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இதுவரைக்கும் இவர்கள் யாரால் குத்தப்பட்டும் அடிக்கப்பட்டும் காயப்பட்டும் துன்புறுத்தப்பட்டும் இருக்கிறார்களோ அதனால் உண்டான நல்ல பலன்கள் இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு வருவதாக, இவர்கள் உயர்த்தப்படுவார்களாக. இவர்களுடைய காயங்களையும் குத்தப்படுதலையும் நீ சுமந்து தீர்த்தபடினால் இவர்கள் இனி அதிகாரமுடையவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பாதுகாக்கப்பட்டவர்களாய் மாறட்டும். உம்முடைய கிருபையுள்ள சத்திய வசனம் இவர்களை இருதயத்தையும் ஆவியையும் ஆத்துமாவையும் உருவ குத்தி உமக்கு நேராய் சீர்படுத்த போகிறதுக்காக நன்றி. இந்த வல்லமையுள்ள ஜெபத்துக்கு பெரிய பதில் கொடுக்கிறதுக்காக சோதரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers: 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.